இது வரைக்கும் என்ன பண்ணீங்க? கத்த வைக்கிறீங்களா? சரியா? ஓகேவா? மைக் டெஸ்டிங் ஓகேவா? எல்லாருக்கும் வணக்கம். அனைத்து விட்பா உறுப்பினர்களுக்கும் வணக்கம். முக்கியமா நாம நம்மளோட ஒட்டுமொத்த விட்பா நெட்வொர்க்கை இங்க கூப்பிடல. உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும் லிமிடெட் ரவுண்ட். சார் உண்மையிலே சார் யாருக்கும் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த அளவுக்கு ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன்ல ஒரு லெஜண்ட் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வருவாருண்டா அது அவர் யாரும் சொல்ல மாட்டார். நேற்று தான் சாரை கூப்பிட்டேன். சார் இப்படி ஒன்றும் வாங்க அப்படின்னு ரொம்ப பயந்து தங்கி தான் கூப்பிட்டேன். உங்களுக்கு வராட்டி நான் யாருக்கு வரேன் அப்படின்ற மாதிரி பதில சொல்லி உடனே வந்துட்டாரு. ஸோ சார் என் மீது ஒரு தனிப்பட்ட அன்பு, சார் மீது எனக்கு பெரிய அன்புண்டது தெரியும் எல்லாருக்கும். அதையும் தாண்டி விட்பா கலைஞர்கள், விட்பாவின் மூலமாக பல்லாயிரம் கலைஞர்கள் ஒரு நல்ல நிலைக்கு வரணுங்கிற அந்த ஒரு எனக்கு இருக்கிற அந்த அதே வேகம், அதே அன்பு, அதே அக்கறை என்னுடைய சார். சார் யாரு? கங்கை அமரன் சார் தான் அதுக்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை. வெங்கட்புரனுடைய அப்பா, மிகப்பெரிய இயக்குனர். இளையராஜா என்ற பெரிய இசைஞானியுடைய தம்பி. ஒரு இசை குடும்பம், ஒரு கலை குடும்பம். ஸோ அதிலிருந்து வந்த ஒரு லெஜண்ட் எங்களோட விட்பாவில் மேடையில் உட்கார்ந்து இருக்காருன்னு சொன்னா அதை விட ஒரு பாக்கியம். நீங்களும் நானும் பாக்கியம் செய்தவர்கள், அருள் பெற்றவர்கள். நான் எல்லா மீட்டிங்லையும் அடிக்கடி பேசுவேன். சார் என்னுடைய பிறந்த ஊர்ல இலங்கையில பிறந்திருந்தாலும், எங்க அப்பா இங்கே பிறந்திருந்தாலும் நிச்சயமாக எங்க அப்பா வெறும் நல்ல நண்பர்கள் ஆகிருப்பாங்க, இலக்கிய நண்பர்கள். என்றால் அவரும் ஒரு இலக்கியவாதி, ஒரு எழுத்தாளர், ஒரு கவிஞர், ஒரு காலேஜ் பிரின்சிபல். இப்போ டெத் ஆயிட்டாரு, 1 இயர் 2 months ஆகுது. ஸோ அந்த எங்க அப்பா இல்லாத அந்த ஒரு 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 இழப்பு எனக்கு சில டைம்ல தெரியறதில்ல. ஏன் அப்படி சொல்லணும்னு சொன்னா, என்னுடைய மகனுடைய மீன்குள்ளு படம் ஓடியில் நடந்த நேரம் எங்க அப்பா திருப்பி சொன்னது நான் வருவேன். அப்ப அப்பா இல்லையே அந்த அந்த கவலையை எனக்கு இல்லாம போனது சாருடைய வருகையும் அங்க அந்த மேடையில அவர் வந்தாங்க அன்பு. இப்ப இன்னைக்கு நாங்க ஸ்டூடியோ ஓபன் பண்ணிட்டோம், பிரிவியூ தியேட்டர். நீங்க எல்லாம் பார்த்துட்டு போங்க. அப்புறமா நீங்க எப்போ வேணாலும் வரலாம், நம்மளோட தியேட்டர் அது. ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். சார் என்னை கூப்பிட்டோம் என்னுடைய ஆஃபீஸ் ரூமில். என்னுடைய சர்வதேச தலைவர் விட்பாவுடைய அவருக்கிட்ட ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்குது, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணினோம். அது சாரை உட்கார வைக்க ட்ரை பண்ணினேன். ஃபர்ஸ்டா அவரை என்ன உட்கார வச்சுட்டாரு, 2 பேரும் பக்கத்தில் உட்கார்ந்தோம். ஸோ அந்த கதவை, அந்த சேர் இனி மிகவும் வலிமையான ஒரு சேராக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்படியே தங்கிறது கூட இடம் இல்லைமா, தங்கிறது சத்திரத்தில் கூட தங்கலாயா இல்லையா அப்படி சொல்லி இழுத்து அப்படி துடிச்சு வர நம்ம பொண்ணுங்க. நான் லவ் மாதிரி இருக்கோம் நிஜமா. இந்த முகத்தை பார்த்து ஒரு அழகான பொண்ணு எங்க ஒய்ஃப் பார்த்து பண்ணீங்கன்னா எங்கெல்லாம் ஆச்சரியப்படுங்க. எங்களுக்கு லவ் எனக்கு லவ்வுக்கு ரீகார்டிங் வச்சவரை எங்க அண்ணா இளையராஜா நாடகத்துல இருக்கும்போது. ஆனா அவங்க நடிகை இல்லை, ஒரு குடும்ப பொண்ணு. அப்படி லவ்ங்கிறது அழகை பார்த்து முகத்தை பார்த்து வருவதில்லை, மனதை பார்த்து வருது, மனசை பார்த்து வருது. இல்லைன்னா இதை விட பெரிய ஹீரோ வந்தா நீங்க இதை விட நல்ல பொண்ணு தான் வேற பொண்ணு லவ் பண்ணுறீங்களா? ஓகே ஓகே. கரையின்படி அவங்க கரெக்டா பண்ணாங்க. ஒரு இது புதுமையான ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணிருக்குது. ஏன்னா மேடையில 2 பேரும் டேலாம் பேசுறாங்களே, அதுவே ரொம்ப இந்த விழாவுக்கு நான் காரணம் மிக மிக பிடித்த ஒரு தோழர் நண்பர் அவங்களோட விழாக்கள் எல்லாத்துக்கும் நான் சென்று கொண்டிருக்கிறேன். அவர் பாடுபடுவது மக்களிடம் தனது கருத்துக்கள் போய் சேர வேண்டும். தனது ஒரு கூட்டமாக வைத்துக் கொண்டு ஒரு பெரிய மாநாடு நடத்தினார். அத்தனை பேரும் நண்பர்களாக இருந்து அவர்கள் மூலமாக இதை எவ்வளவு கொண்டு ஜனங்கள் முன்னால் சேர்க்க வேண்டும் என்ற பெரிய திட்டத்தை வைத்து பண்ணி கொண்டிருந்தார். அந்த ஐடியா எனக்கு பிடிச்சிருந்தது. அதை பற்றி நீங்க நிறைய பேசுகிறோம். கூடிய விரைவிலேயே
அவருடைய திரைப்பட விழா முதலாவது அங்க ரிலீஸ் ஆயிடுச்சு. சென்னையில ரஜினி சாருடைய அண்ணன் ரஜினிகாந்த் வந்து ஆன் பண்ணாங்க. நானும் ரஜினி ரொம்ப திங்க சொல்லிட்டு 10 நாளைக்கு போல தான் பார்த்தோம். அப்ப தனியா உட்காந்து என்ன சாமி தனியா சாமி சாமி தான் என்னையும் இளையராஜாவுமே சாமி சாமி தான் போகிறோம். ஏன்னா நாங்கள் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ். காலையில 5 மணிக்கு அவர் வீட்டுக்கு போறேன்னா 5, 5:30, 6 வரைக்கும் அவங்க வீட்டுல மெடிடேஷன் பண்ணுவோம். காலையில 5 to 6 மணி வரைக்கும் மெடிடேஷன் பண்ணிட்டு தான் போறது வழக்கம். அதனால என்னையும் அண்ணன் இளையராஜாவையும் சாமி சாமி தான் போடுவாரு. இன்னைக்கு வரைக்கும் அப்படி மிக அருமையான மனம் கொண்ட மனிதர். அண்ணன் சொல்ல தட்டியவர்கள் அந்த மாதிரி அவங்க அண்ணன் நினைப்பாருன்னு இவர் சொல்லிதான் எனக்கு தெரியும். வந்து இவர் ஒத்துட்டு இருக்காருன்னா இவர் மேல எவ்வளவு அன்பு இருந்தாலும் அதோட அவர் நடிக்கிறது ஒத்துக்கொள்வாரு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்கள் நினைவுகள் உயர்ந்த நினைவுகள், அந்த உயர்ந்த நினைவுகளிலே உங்களது உன்னதமான படைப்புகள் வெளிவர வேண்டும் என்பதுதான் எனக்கு ஆசை. நான் மூன்றாவது பேச்சில் நிறைய இருந்த எடுத்துக்குங்க, குறை இருந்த மன்னிச்சுக்குங்க. சினிமா பவர்ஃபுல் மீடியா. 1800ஆம் வருஷம் தோன்றிய அந்த சினிமா சார்லஸ் லூமியர் பிரதர்ஸ், தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னு அவங்களுடைய கண்டுபிடிப்புல இந்தியாவில் தாதா ஷாஹிப் பால்கே மூலமாக இந்த ஆலாம் ஆரா 1931 படம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் சவுண்ட் பிலிம் இன் இந்தியா. தமிழ்நாட்டில் காளிதாஸ் நடராஜ் முதலியார் அப்படிங்கிறவர் தான் அந்த படத்தை எடுத்தது 1931. இந்த சினிமா எல்லாத்தையுமே சாதிக்கும். அந்த சினிமாவில் நாமெல்லாம் இருக்கிறது கடவுளோட கிஃப்ட். அதாவது சிவனுடைய கடைக்கன் பார்வை கிடைக்கலன்னா சினிமாவில் யாருமே வர முடியாது. அந்த சினிமாவில் நம்ம வந்திருக்கோம்னா அது மிகப்பெரிய விஷயம். ரோட்ல ஒரு கலெக்டர் நடந்து போனா கூட தெரியாது, ஒரு எஸ்பி நடந்து போனா கூட தெரியாது, எவ்வளவு ஹையர் ஆபீசரா இருந்தாலும் தெரியாது. ஆனால் ஒரு சினிமாக்காரர் நடந்து போனார், அவர் இயக்குனராகட்டும், நடிகராகட்டும், இசையமைப்பாளராகட்டும், ஒளிப்பதிவாளராகட்டும், நடந்து போனால் வெளியே தெரியும். அதுதான் மாஸ் மீடியா. அந்த சினிமாவை நம்ம ரஜீன் சார் ஒரு அமைப்பை உருவாக்கி வேர்ல்டு இன்டர்நேஷனல் தமிழ் பிலிம் அசோசியேஷன் விப்ஃபா அதை உருவாக்கி திரைப்படங்களை உருவாக்கி திறமை உள்ளவர்களை வெளிப்படுத்துவதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதை அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அது மிகப்பெரிய ஒரு விஷயம். எத்தனையோ பேரை உருவாக்க